இதுதான் அந்த இடிசி ஐஎம் காஸ்ட்டை வந்து 600 வந்துச்சு வித்தவுட் மைக்கு. அப்புறம் வந்து இன்டர்னல் மேக்னெட்டிக் டைனமிக் டிரைவர் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சிங்கிள் டைனமிக் டிரைவர் தான். உள்ளே இருக்கிற பாருங்கள், இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த காப்பர் கேபிள் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா 3.5 mm அந்த ஜாக்கு. இது வந்து இடிசி ப்ரோ, இது கேசியூ பிராண்டிங் இருக்குது. எல் ஷேப்பு பார்த்திங்கன்னா 2 ஒயர் இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் போகுது. உண்மையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு ஐஎம். எங்கிட்ட வந்து சாம்சங் ஏகேஜி டைப் சி இருக்குது. அது ரெண்டுத்தையும் பற்றி ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஏகேஜி கொலாபரேஷனோட வந்த டைப் சி இயர்ஃபோன். இது வந்து நான் சாம்சங் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 1500க்கு வாங்கினேன். இப்போது இதோட காஸ்ட்டு ஒரு 1800 to 2000 இருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் ஐஎம் மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து நிறைய யூடியூப் வீடியோஸில் எதுவும் அந்தளவுக்கு சொல்கிறதில்ல. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஏகேஜின்றது அக்கோஸ்டிக்ஸ் ஆஸ்திரியன் கம்பெனி. இது வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு 6 years பேக் வந்து நம்ம ஹெர்மன் வந்து வாங்கிட்டாங்க. ஹெர்மனோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். ரீசன் இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் இயர்ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்த விட ஏகேஜி தான் சுப்பீரியரான ஒரு சவுண்டை கொடுக்கும். இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆனால் ஐஎம் ஈக்குவல் வராது. ஏன்னா ஐஎம்ன்றது உள்ள இன்டர்னல் டிரைவர்ஸ் அண்டு பர்பஸ் ஆஃப் யூஸிங் வந்து எல்லாமே வேறு. இதோட யூஸிங்ன்றது வேறு. ஃபர்தராக நெக்ஸ்ட்டு இதோட கம்பேரிசன் என்ன பார்ப்போம். ஏகேஜி சுருட்டி வச்சுருக்கிறேன், சரி கேமராவுக்கு ஃபோக்கஸ் ஆகணுன்ட்டு. ஏகேஜி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இடிசி ப்ரோ. ரெண்டுத்தோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் பாருங்கள். ஏகேஜியில் பார்த்தீங்கன்னா வித் மைக்கு, இது வந்து வித்தவுட் மைக். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் அண்ட் வால்யூம் அப் பட்டன்ஸ் இருக்குது. அப்புறமேல கால்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணுற அட்டன் பண்ணுற பட்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பிரைடட் கேபிள்ஸ் இருக்கும். இது வரைக்கும் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரைடட் கேபிள்ஸ் இது வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் இந்த ரப்பர் ஒயர் தான் இருக்குது. இதெல்லாம் கட் ஆகிடும். பில்ட் குவாலிட்டி ஆல்மோஸ்ட் ஓகே. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 7 கொடுப்பேன். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கேபிள் இன்கேஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம வந்து இது மாற்றிக்கலாம். அந்த டிட்டாச்சபிள் கேபிள்ஸ் இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டிட்டாச்சபிள் கேபிள்ஸ் இருக்குது பாருங்கள். டிட்டாச்சபிள் கேபிள்ஸ் தனியாக கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இடிசி ப்ரோ இது கூட எக்ஸ்ட்ரா வந்து ஹேர் டிப்ஸ் வந்திருக்கு. இதோட ஸ்மால் அண்டு பிக் சைஸு. இதுதான் வந்து இருக்கிறதுலையே வந்து 2 மெத்தடான கேபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சில்வர் பிளேட்டட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓஹெச்சி ஃப்ளாட். இது வந்து ஓஹெச்சி ஃப்ளாட்டு. ஏன்னா நான் இருக்கிறதுலையே வந்து ஒரு பட்ஜெட் இருக்கிறதுலையே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸுக்கான ஐஎம் வாங்கணுன்னு தான் நான் இது வாங்கினேன். ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்ன கேட்டிங்கன்னா இதுலேயும் கிறிஸ்டல் கிளியரான சவுண்டு வருது, இதுலேயும் கிறிஸ்டல் கிளியரான சவுண்டு வருது. பட் லவுட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்டர். இது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் செப்ரேட் பண்ணி காமிக்குது. பட்டு இந்த இஎம் அளவுக்கு கிடையாது. இதுலேயும் வருது, பட் லவுட்னஸ் கம்மி. இதில் வந்து லவுட்னஸ் அதிகம் வித் செப்ரேஷன். இன்ஸ்ட்ருமெண்ட் செப்ரேஷன். இப்போ யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்ஸை நீங்கள் கேட்கும்போது அவங்கள உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மைன்யூட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக இந்த ஹெட்செட்லேயும் நம்மளால் கேட்க முடியும், இதுலேயும் கேட்க முடியும். ஃபர்தராக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா, என்னோடய மீ பேடுக்கு வந்து இது வந்து மீ பேடு 6. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கிடையாது, டைப் சி 3.mm கிடையாது. பதிலாக வந்து நம்ம டைப் சி இது
டைப் சி டூ 3.5mm இது மாதிரி அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து போட்ரானிக்ஸ்லேருந்து வாங்கினா இது ஆல்மோஸ்ட் ஒரு 200 சம்திங் வரும். போட்ரானிக்ஸ் கம்பெனி அமேசானில் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்குவாங்க. எனக்கு என்னென்னா ஐஎம் 600 1500 5000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கலாம். எவ்வளோ காஸ்ட்லியான ஐஎம் இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம வாங்கலாம். பட் அதுக்கான கேப்பபிளான ஒரு டேக் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டேக் வந்து டீஃபால்ட்டாக உங்கள் மொபைலில் இருக்கணும். அது இப்போ பேடு அதில் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த 100%க்கான ஒரு அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லெஸ் ஆடியோ உங்கள்கிட்ட இருக்கணும். லாஸ்ட்லெஸ் அதாவது வேவ் ஃபைல்ஸ் டெலகிராமில் வந்து லாஸ்ட்லெஸ் மியூசிக், தமிழ் லாஸ்ட்லெஸ் சிடி ரிப்ஸ் சாங்ஸு கொடுக்குற எல்லா டெலகிராம் நிறைய சேனல்ஸ் இருக்குது. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து டிவைஸ் இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் எரினாவில் போயிட்டு இந்த ஒரு மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் போடுறீங்கன்னா அது வந்து ஆடியோன்றக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 24 பிட் ஐரிஸ் ஆடியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்த்தபுளாக அவ்வளோ வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி உங்கள் மொபைல் ஏற்கனவே வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து இது மாதிரி ஐரிஸ் சப்போர்ட் இல்லை, 24 பிட்டு எனக்கு டிஃபால்ட்டாகவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆர் 3000 ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபை டேக் வாங்கிக்கோங்க. ஐஃபை டேக் வாங்கிக்கிட்டு நம்ம 3.5mm அதாவது டைப் சி டூ 3.5mm ஜாக்கில் வந்து நீங்கள் செட் பண்ணி அப்புறம் அந்த ஐஎம்ஐ வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆடியோ ஃபைல் ஃபீலான அந்த ஹை ரெசல்யூஷன் ஆடியோ ப்ளஸ் வந்து இந்த ஆடியோ அதாவது அந்த இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மற்றபடி நான் டிஃபால்ட்டு டேக் வந்து 24 கீழே 16 பிட்டு அது மாதிரி இருந்து நீங்கள் நார்மலாக கனெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், உங்களோட உழைப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் வாங்கிக்கோங்க. அதிலலாம் ஐரே சப்போர்ட் பண்ணுற டிவைஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, ஐ மீன் லாஸ்ட்லெஸ் ஆடியோ கண்டிப்பாக இருக்கணும். லாஸ்ட்லெஸ் ஆடியோ ப்ளஸ் ஐஎம் ப்ளஸ் டேக், இது 3 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஆடியோ உங்களால் கேட்க முடியும். மற்றபடி ஒன்று போனால் கூட உங்களுக்கு அந்த 100% எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இதுதான் நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். பை.